யாரு திவாகர்ட்ட ஏன்னா கட்டி பிடிச்சோன்னா செருப்பால அடிப்பான்னு தெரியும். நீ கட்டி ஆனா முன்னாடி சொல்லிடுவாங்க, ரெடி நான் உன்னை கட்டி பிடிக்க போறேம்மா, சரிதானம்மா, ஓகே அம்மா, ஓகே கேமரா ரோல் ஆன், ஓகே வேணும்னா அப்புறம் போய் கட்டி பிடிக்கிறது. என்ன இது? அது எப்படி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தேவையா? அதான் இந்த பொண்ணுங்களே என்ன செய்யறாங்க, நான் வந்து பூவோட சேர்ந்து நாரும் மணக்க மாதிரி அவர் கூட இருந்தா நம்மளுக்கு ஒரு 3 மில்லியன் வியூஸ் வச்சா இங்க பேர் நானும் அவரும் நடிச்சப்பாரு, இங்க ஒரு நானும் நடிச்சப்பா. அது எந்த காலத்திலயும் சினிமாவுக்கு பலன் தராது. டைரக்டர் எல்லாம் வெறுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுலாம் வந்தாங்கன்னா விரட்டி விட்டுருவாங்க. நீ என்னமா பண்ண, திவாகரோட பண்ண, எனக்கு 4 மில்லியன் வியூஸ் போச்சுன்னா விரட்டி விட்டுருவாங்க. உங்களுடைய கோல் என்ன, சினிமாவில் வரணும்னு தானே ஆசைப்படுறீங்க. அதுக்கு முறையான பயிற்சி எடுத்து முறையான திறமையோட வெளியே வாங்க வந்து பூத்த மலர். அது வந்து ரொம்ப மேற்பூச்சி மாதிரி அந்த ஒரு நாள் மட்டும் வாழ்வாங்களே, அது மாதிரி 1 மாசமோ 2 மாசமோ 6 மாசமா வாழ்ந்துட்டு செத்துருங்க. ஒரு சேனல்லையும் 10,000 கொடுங்க 20,000 கொடுங்கன்னு கேட்கறாரு. அந்த அளவுக்கு அவர் ஒர்த்தான? கண்டிப்பா ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா ஒர்த்து. நீங்க 10,000 நீங்க ஒரு சேனல்ல நீங்க பண்றீங்கன்னா 10,000 நீங்க வந்து அவருக்கு வந்து பே பண்றீங்கன்னா எத்தனை வியூஸ் போடணும் தெரியுமா உங்களுக்கு தெரியும்ல. அத்தனை வியூஸ் போகுமான்னு பார்த்தா போகாது. ஏதோ நம்ம சேனலை நடத்துறோம் அப்படிங்கிறக்காண்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தேவைன்னா இன்ஸ்டாகிராம்ல 50,000 மேல வந்து ஃபாலோயர்ஸ் இருந்தாவே அவங்க தான் என் படத்தை ஹீரோயின் முடிவு பண்றாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப போட்டான்னா 1.5 லட்சம் பேர் பாப்பா வந்துட்டு. ஏன்டா 1.5 லட்சம் பேர் பாக்குறதுக்கு ஒரு 2,000 ரூபாய் கட்டினாவே 1.5 லட்சம் போட்டுருவாங்க. ஏன் அந்த மொக்க ஃபீரை போட்டு ஹீரோயின் போட்டு எங்க காலத்தை அறுக்குறீங்க? ஓகேங்களா? இப்போ 1.25 வியூஸ் வரணும் அந்த பொண்ணு போட்டுச்சுன்னா அப்படின்னா நீங்க ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து இன்ஸ்டால கட்டினாவே உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கானே அவ்வளோத்தையும் ஹீரோயின் நான் போடுவேன்னு சொல்லிட்டு போட்டு உயிரை வாங்கி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேரக்டர்லாம் அழுகுறாங்க. தப்பு பண்ணிட்டேன் மச்சான், எப்படா படத்தை முடிச்சு எல்லாம் முடிச்சு ரிவியூலாம் ஊத்துன பின்னாடி வந்து தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து பெரிய கான்செப்ட் தப்பு. இவங்கெல்லாம் திவாகர்ட்ட ஏன்னா கட்டி பிடிச்சோன்னா செருப்பால அடிப்பான்னு தெரியும். நீ கட்டி ஆனா முன்னாடி சொல்லிடுவாங்க, ரெடி நான் உன்னை கட்டி பிடிக்க போறேம்மா, சரிதானம்மா, ஓகே அம்மா, ஓகே கேமரா ரோல் ஆன், ஓகே வேணும்னா அப்புறம் போய் கட்டி பிடிக்கிறது. என்ன இது? அது எப்படி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? தேவையா? அதான் இந்த பொண்ணுங்களே என்ன செய்யறாங்க, நான் வந்து பூவோட சேர்ந்து நாரும் மணக்க மாதிரி அவர் கூட இருந்தா நம்மளுக்கு ஒரு 3 மில்லியன் வியூஸ் வச்சா இங்க பேர் நானும் அவரும் நடிச்சப்பா, இங்க ஒரு நானும் நடிச்சப்பா. அது எந்த காலத்திலயும் சினிமாவுக்கு பலன் தராது. டைரக்டர் எல்லாம் வெறுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுலாம் வந்தாங்கன்னா விரட்டி விட்டுருவாங்க. நீ என்னமா பண்ண, திவாகரோட பண்ண, எனக்கு 4 மில்லியன் வியூஸ் போச்சுன்னா விரட்டி விட்டுருவாங்க. உங்களுடைய கோல் என்ன, சினிமாவில் வரணும்னு தானே ஆசைப்படுறீங்க. அதுக்கு முறையான பயிற்சி எடுத்து முறையான திறமையோட வெளியே வாங்க வந்து ஒரு சேனல்லையும் 10,000 கொடுங்க 20,000 கொடுங்கன்னு கேட்கறாரு. அந்த அளவுக்கு அவர் ஒர்த்தான? கண்டிப்பா ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா ஒர்த்து. நீங்க 10,000 நீங்க ஒரு சேனல்ல நீங்க பண்றீங்கன்னா 10,000 நீங்க வந்து அவருக்கு வந்து பே பண்றீங்கன்னா எத்தனை வியூஸ் போடணும் தெரியுமா உங்களுக்கு தெரியும்ல. அத்தனை வியூஸ் போகுமான்னு பார்த்தா போகாது. ஏதோ நம்ம சேனலை நடத்துறோம் அப்படிங்கிறக்காண்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஜிபி முத்து அண்ணா இருக்காரு, இவர் திவாகர் இருக்காரு. 2 பேருமே நெகட்டிவ் ரீச்ல வந்தவங்க. பட் நம்ம ஜிபி முத்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஆப்போசிட்டா இருக்காரு. பொண்ணுங்கன்னா ஒரு மரியாதையோட இவர் ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு? அதாவது கூட இருக்கிறவங்க இருக்கா தெரியுமா, ஒருத்தருக்கும் ஒரு கூட இருப்பாங்க. ஒரு சேனல் நீங்க இருக்கீங்கன்னா சில பேர் தான் வந்து சிங்கிளா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு 5 பேர் இருப்பாங்க. அவங்க சொல்லி விடுவாங்க, நெகட்டிவ் வந்து எடுறா அப்படின்னாங்க. இப்பயே நாங்க வந்து சொன்னாங்க சூதகம் நெகட்டிவ் பேச போறீங்களா பாசிட்டிவ் பேச போறீங்களா அப்படி கேட்கறாங்க. ஓகேங்களா? சில பேருக்கு வந்து நம்ம குயிக்கா வியூஸ் வரணும், குயிக்கா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுதான் கான்செப்ட். சில பேருக்கு வந்து ஜென்யூனான ரிவ்யூ கொடுக்கணும். அது வந்து வந்தாலும் சரி வியூஸ் சப்ஸ்கிரைப் வந்தாலும் சரி பண்ணணும்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அது மாதிரி ஒரு குரூப் ஆஃப் டீம் இருக்காங்க. பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நெகட்டிவே போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, பாசிட்டிவே போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இல்லாம பண்றது வந்து ரொம்ப அது மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த கான்செப்டை சொல்லி கொடுக்குறாங்க. யாரு இப்போ வந்து ஃபுல்லா லேடிஸும் அவருக்கு ஏற்ற மாதிரி கோஆபரேட் பண்ணி பண்றாங்கண்ணே. இது வந்து எப்படி நினைக்கிறீங்க? இப்போ ஒரு ஆங்கரா இருந்தாலும் என்னதான் அதை வச்சு போட்டா இவங்க ஃபேம் ஆகும் சொல்லி இன்ஸ்டாகிராம் எல்லாம் எடுத்து போடுறாங்க. அதை பத்தி என்ன? இல்ல கண்டிப்பா அதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டு வந்தேன். எல்லாத்துக்கும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கற முன்னாடியே சொல்லிட்டேன். அதுதான் இவளும் சேர்ந்துட்டு பூவோட சேர்ந்து நாரும் மழக்கம் அவரோட சேர்ந்து நம்மளும் வருவாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நான் கேரக்டர் வந்து நாங்க வந்து எதுக்குமே சூஸ் பண்ண மாட்டோம். டைரக்டர் டைப்ங்கிறத மனசுல வச்சுங்க. உங்க திறமையில முன்னேறிவாங்க. நீங்க அவரோட சேர்ந்துட்டு அது ஒரு மைனஸ் நெகட்டிவிட்டி. அந்த நெகட்டிவிட்டியோட சேர்ந்து நீங்களும் நெகட்டிவிட்டி ஆயிடுறீங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை காமிங்க. ஒரு ஆக்டிங்கை வந்து ஒரு இது பண்ணுங்க, ஒரு டான்சிங்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரு இது பண்ணுங்க, ஆக்டிங் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. உங்க திறமை எதுல காமிக்கணும் நிறைய இருக்கு. அதாவது என்ன சொல்றது, பாய்ஸ்க்கு தான் வந்து முதல் தேவைப்படும். ஒருத்தர் வெளியில வரணும்னா கண்டிப்பா முதல் தேவைப்படும். திறமையும் தாண்டி ஒரு முதல் இருக்கணும். அதுதான் பண்ணுறேன். ஆனா கேர்ள்ஸ்க்கு அப்படிலாம் திறமை இருந்தாவே முதலே தேவை கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு யாரு இந்த புதுசா ஒரு ஹீரோயின் தேவைன்னா இன்ஸ்டாகிராம்ல 50,000 மேல வந்து ஃபாலோயர்ஸ் இருந்தாவே அவங்க தான் என் படத்தை ஹீரோயின் முடிவு பண்றாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப போட்டான்னா 1.5 லட்சம் பேர் பாப்பா வந்துட்டு. ஏன்டா 1.5 லட்சம் பேர் பாக்குறதுக்கு ஒரு 2,000 ரூபாய் கட்டினாவே 1.5 லட்சம் போட்டுருவாங்க. ஏன் அந்த மொக்க ஃபீரை போட்டு ஹீரோயின் போட்டு எங்க காலத்தை அறுக்குறீங்க?
ஓகேங்களா? இப்போ 1.25 வியூஸ் வரணும் அந்த பொண்ணு போட்டுச்சுன்னா அப்படின்னா நீங்க ஒரு 5000 ரூபாய் கொடுத்து இன்ஸ்டால கட்டினாவே உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கானே அவ்வளோத்தையும் ஹீரோயின் நான் போடுவேன்னு சொல்லிட்டு போட்டு உயிரை வாங்கி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேரக்டர்லாம் அழுகுறாங்க. தப்பு பண்ணிட்டேன் மச்சான், எப்படா படத்தை முடிச்சு எல்லாம் முடிச்சு ரிவியூலாம் ஊத்துன பின்னாடி வந்து தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து பெரிய கான்செப்ட் தப்பு. இவங்கெல்லாம் வந்து திடீர்னு பூத்த மலர், அது வந்து ரொம்ப மேற்பூச்சி மாதிரி அந்த ஒரு நாள் மட்டும் வாழ்வாங்களே, அது மாதிரி 1 மாசமோ 2 மாசமோ 6 மாசமா வாழ்ந்துட்டு செத்துருங்க. இப்போ நம்ம